ஜெயம் தேவ் குரூப்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டிஸ்கஷன். அதாவது ஒரு மார்க்கெட் ஷேரு, அதுக்கப்புறம் கம்பெனியோட சிஇஓ, ஜென்ரல் சிஇஓ. ஓகே, அதனால் என்ன உளவியல் ரீதியான தகவல் அப்படின்னா, தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 365 நாள் அப்படின்றது ஒரு நாள் மாதிரி தான். அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே ஒரு 4 நிமிஷம் மாதிரி தான். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நேரம் அப்படின்றது மாறுபடும். ஓகே, அதனால் தினந்தோறும் நம்ம ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு ஜஸ்ட்டு ஒரு எலக்ட்ரானிக்ஸில் தான் சொல்கிறேன். ஏன்னா தகவல் தொழில்நுட்பம் அப்படின்றது அப்டேட் கண்ட்ரீஸில் இருக்குது. அதனால் அங்கே நம்ம தகவல் தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்தணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கூட நமக்கு ஃப்யூச்சரில் கம்பெனியால் நமக்கு நிறையா பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, அந்த வகையில் எனக்கு விருப்பமான சில கம்பெனியோட தொழிற்சாலையெல்லாம் நான் அமைக்கலான் இருக்கேன். அதில் பென்ஸு, அதுக்கப்புறம் ஃபெராரி, அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸு, இந்த 3 நிறுவனத்தையுமே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் நிறையா மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வேலை கிடைக்கும். ஓகே, அதெல்லாம் ரோடு வசதி அதிகப்படுத்தணும். அந்த F1 கார் ஓட்டுற மாதிரியான ஃபார்மா ரேஸ் கார் ஓட்டுறக்கூடிய ட்ராக்ஸ் எல்லாமே உருவாக்கணும். எல்லாம் ஊருப்பட்ட காசு செலவாகும். ஸ்டேடியம் அமைக்கணும். ஓகே, இதெல்லாம் புறநிலை. அகநிலையை பொறுத்த வரைக்கும் என்ன, வீடு வேணும், கார் வேணும், ஒரு தேவையான துணிமணி வேணும், அப்புறம் காசு வேணும், அவ்வளோதான். அதுக்கு தகுந்த மாதிரி தோது பாருங்கள். ஓகே, கூடிய விரைவிலேயே இதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷு, அதுக்கப்புறம் சைனீஸு, அதுக்கப்புறம் ரஷ்யன், அதுக்கப்புறம் சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் பிரான்ஸ். இந்த 10 லாங்குவேஜாவது கற்றுக்கணும். அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த அரபும் கற்றுக்கணும். ஏன்னா 15 நாள் சவுதியில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கிறனால எப்படியாவது இந்த அரபி லாங்குவேஜும் கற்றுக்கணும். மொத்தம் ஒரு 12 லாங்குவேஜ். அதுக்கு தகுந்த மாதிரி தோது பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் அப்படின்ட்டு இருக்குது. அது ஒரு விளையாட்டு மாதிரின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா சமுதாய வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் ஒரு இனவியல்லாம் நமக்கு தோதாகாத மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்படிலாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு சில மணி நேரம் வேலை செய்கிறோம், ஓரளவு சம்பாதிக்கிறோம், ஓரளவு தோதான ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்வியல் அமைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் தெரிவிக்காது. அது ஏதோ கம்பெனி வேறு, சமுதாயம் வேறு, ஃபேமிலி வேறுன்னு நினச்சிக்கிறனால தான் ஒரு குழப்பமான ஒரு தடுமாற்றமான ஒரு நிலை இருக்குது. அதனால் எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு நிலை தான். நம்ம ஒரு பதமாக போயிட்டு என்ன தோது பார்த்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நன்று. சரி, அடுத்த தகவல் ஸ்டூடியோ டிஸ்கஷன். ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் பொறுமையாக தான் தோதாகும். காலங்காத்தால் பட்டர்ஃப்ளை அட்டாக்கு தோதாகாது. ஊருப்பட்ட எஜுகேஷன் தேவை. நிறையா விஷயம் படிக்கணும். காலங்காத்தால் நான் எந்திரிச்சு நான் என்ன பண்ணுறது வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு தேவையான எந்த வசதியுமே தோது செஞ்சு தரதுன்றது யோசிக்கிறாங்க, தடுமாறுறாங்க, அப்படியே உறைஞ்சி போய் நின்றுறாங்க. தோதாகாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலங்காத்தால் எழுந்திரிச்சோன்னே ஒரு ஃபேமிலி அல்லது ஒரு வீடு, ஏதோ ஒரு இடத்துல யானை வளர்க்குறது, துணி துவைக்கிறது, கோலம் போடுறது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அல்லது படிக்கிறது, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் தோது பார்க்கணும். என்ன எல்லாம் தோதாக அமைச்சு எதாவது சமைச்சு கொண்டு வந்தாங்கன்னா பரவாயில்ல. ஓவரான ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படின்றது தோதாகாது. ஏன் அப்படின்னா, பயிற்சி அப்படின்றது தேவை. அப்படின்னா தான் தோதாகும். ஆல்ரெடி ஒரு மூவி நான் தோது பார்த்துருக்கேன். அதை அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 360 டிகிரி ஸ்டூடியோவில் தான் தோது பார்க்கணும். ஓகே, சரி, அவ்வளோதான் தகவல். அது யதார்த்த ரீதியாக அகநிலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வசதியானவங்க தான் சினிமாவில் இருக்கிறனால வறுமை என்னன்றது புரிய மாட்டேங்குது. அதனால் ஏதாவது ஒரு 500, அட்லீஸ்ட் ஒரு 10,000, 1,00,000னா கூட நம்ம இதை தோது பார்க்கலாம். சித்திரவதைப்படுத்துகிற சினிமா அப்படின்றது இலவசம் அப்படின்றது புரிஞ்சுக்கிறாங்க. காசு தேவையில்ல, சும்மா ஒரு தோதான நிலை இருந்தால் போதும்னு நினச்சிக்கிறனால அது குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது. ஆனால் அப்படி கிடையாது. சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ். இங்கே டேலண்ட்டு எல்லாமே இருந்தாலுமே
இது அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா புரியும். அது 11th 12லேருந்தே சொல்லித்தராங்க. அதனால் ஒரு பிஸ்னஸ்ஸு, அதனால் காசு செலவு பண்ணணும். அப்போ தான் தோதாகும். ஏன்னா எலக்ட்ரானிக்ஸுக்கும் காசு தேவைப்படுது. ஓகே. அதனால் புரிஞ்சுக்கணும். அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் படிங்க, அப்போ தான் புரியும். அப்படின்னா சினிமா அப்படின்றது பிஸ்னஸ்ஸு, காசு இருந்தால் தான் தோதாகும். ஓகே. என் சொந்த காசையே நான் எவ்வளோ நாளைக்கு செலவு செஞ்சு கருமாவை சுமக்கிறது. அதனால் என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு. இனிமேலாவது நீங்கள் யாரோ காசு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தோதா அமைச்சு தருவேன். அல்லது எனக்கு எந்த ஸ்டூடியோ தோதாகுதோ அந்த ஸ்டூடியோவில் தான் நான் தோதா அமைக்கிறதுன்றதான் எனக்கு தோதாகும். அதனால் ஏதாவது காசு கொடுத்தீங்க அப்படின்னா நானே எல்லாம் சொல்லித்தரேன். உங்களை மூவிலையும் புக் பண்ணுறேன், ஏதோ தோது பார்க்கலாம். அப்போ தான் ஸ்டூடியோவில் வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பளம் கொடுக்கணும். மாதம் ஆனால் ஓரளவு ஒரு 5 லட்ச ரூபா சம்பளம் சொல்லியிருக்கேன். அப்போனா தான் எனக்கு தோதாகும். அதனால் அவ்வளோ சம்பளம் வேறு தரணும். அப்படின்றப்போ ஆர்டிஸ்ட்டோ யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் உதவணும். அட்லீஸ்ட் எது கிஃப்டாக கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது எழுதலாம், அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது பேசலாம். அதை கூட செய்யாமல் எப்படி நம்ம தோது பார்க்குறது? அதனால் சிரமம். அதனால் நானே பொறுமையாக தான் தோது பார்ப்பேன். அவசரப்படாதீங்க. சரி, அடுத்த தகவல் தேவ் ஃபவுண்டேஷன் டிஸ்கஷன். தேவ் ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்னுடைய பிஸ்னஸ் தான். அது ரோபோட்டிக் சிஸ்டம் மாதிரியான நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோர்ஸ் கோடு அப்படின்ற சில நேரத்தில் ரொம்ப லாங் பேஜஸ்லாம் இருக்கும். ஓகே. அதனால் அது சிசி ப்ளஸ் படிச்சிருந்திங்கன்னா புரியும். அதே மாதிரி தான் சில மனித நிலையிலையும் சில விஷயத்தை டீட்டெயிலாக சொன்னால் தான் புரியும். ஓகே. அதனால் தேவ் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் தினந்தோறும் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. காசு ஓகே, நம்ம ஓரளவு தோதானதோடனே நம்ம அமைச்சிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம தொழிலையும் கவனிச்சிக்கிட்டு அப்பப்போ நம்ம நேரத்தை கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா தேவ் பிஸ்னஸ் ஆனது, அதாவது தேவன் ஃபவுண்டேஷன் ஆனது சக்ஸஸ் ஆகும். ஓகே. அடுத்து 6th கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பதமாக தான் தோது பார்க்கணும். 7th கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வைப்ரேட் ஆகக்கூடாது. ஓகே. எல்லாம் ஒரு 10 மணிக்கு மேலே தான் தோதாகும். ஓகே. காசு தான் தேவை. ஒரு 2 ஐடியா இருக்குது. மொதல் ஐடியா சோனா காலேஜில் படிக்கிறது. ஆனால் அதுக்கு காவியா மாறன் வரணும். இன்னும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வேக்கன்சி இருக்குது. ஆனால் அதுக்கு ஸ்பான்சர் செய்யணும். 1 இயரில் ஓரளவு தோதாயிரும். அதுக்கப்புறம் 3 இயர்ஸு ஓரளவு இதெல்லாம் தோது பார்த்துக்கலாம். படிக்கிறது நல்ல விஷயந்தான், ஆனால் காசு தேவைப்படுது. சோனா காலேஜில் ட்ரிபிள் இ படிக்கலாம், அல்லது ஒரு கம்பெனியில் தோது பார்த்துருக்கேன், அங்கே போய் வேலை செய்யலாம். 2 ஆப்ஷன் தான். அதுக்கப்புறம் தான் காசு கிடச்சா ஸ்டூடியோ ஒர்க்கு, காசு கிடச்சா கவர்மெண்ட் ஒர்க்கு, காசு கிடச்சா கம்பெனி ஒர்க்குன்னு தோது பார்த்துக்க வேண்டியது தான். சரி, அவ்வளோதான் இன்றைக்கி தகவல். நல்லபடியாக நல்ல விதமான நல்ல ஒரு பண்பு நிலையில் அமையணும். ஓகே. சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.